பனாசுக்கு ஏன் இந்த நிலை வந்திருக்கிறது? அதர்மத்திற்கு துணை போனதால் தான் இவ்வாறு ஆகியிருக்கிறது. உண்மைதான் தாத்தா. என் கனவு நிறைவேற நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் தேவேந்திரா, எதையுமே. நீ அந்த பனாசை உன் வழியிலிருந்து விலக்க வேண்டும், அவனை வதம் செய்ய வேண்டும். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். அதான் தம்பிய சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி அறிவாளோட அலைஞ்ச ஆளுங்க தானே நீங்க? இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம். நான் வெளியில போய் வேலை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வேலை செய்ய முடியும்னு எனக்கு தோணல. ஒரு வேலை என்னைக்காவது எனக்கு வேலை கம்மியா இருந்தா அப்ப வந்து வேணா வீட்டுல வேலை செய்வேன். என்ன ஆச்சு வைஷாலி? வீட்டு வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நீ பிஸி ஆயிட்டியா? சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. எல்லா விதமான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வக்கீல்கள் கூறிய விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. விக்ரமை கொன்றது ராணிதான் என்று தெளிவாக தெரிகிறது. அதனால இந்த நீதிமன்றம் ராணி கோயலுக்கு ஒரு நிமிஷம். இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.